என்எம்எம்எஸ்ஸின் எல்லா தேர்வுகளையுமே கட்டாயமாக கேட்கக்கூடிய வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை பற்றிய வினாக்கள் கட்டாயமாக கேட்குறாங்க ஒவ்வொரு வருடமும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2019 வருடம் நமக்கு 120வது கேள்வியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து வெப்பநிலையை பற்றி கேட்டிருக்காங்க. நமக்கு 2019 120வது கேள்வி. அதே 2020வது வருஷத்தில் நமக்கு வந்து 111வது கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. 2021 113வது கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. 2023 117வது கேள்வி பார்த்திங்கன்னா வெப்பநிலை பற்றிய கேள்வி. 2024வது வருஷமும் 114வது கேள்வியாக இருக்குது. அப்போ கட்டாயமாக ஒவ்வொரு வருடமுமே வெப்பநிலை பற்றிய வினாக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று ஃபாரன்ஹீட் கொடுத்து நமக்கு வந்து அதை செல்சியஸாக மாற்ற சொல்கிறாங்க. இன்னொன்று செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட்டாக மாற்ற சொல்கிறாங்க. மூணாவது வந்து செல்சியஸ் கொடுத்து அதை கெல்வினாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ இந்த மூணில் ஏதாவது ஒன்று வருது. அப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு கொஷினை நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதை எப்படின்னு இப்போ பார்த்தலாம். இதுக்கு அந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 2019 கேட்கப்பட்ட வினாக்கான பதிலை பார்க்கலாம். 40 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட் அளவிற்கு மாற்றுவோம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ஃபாரன்ஹீட். இப்போ இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு C × 9/5 + 32. நமக்கு செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. செல்சியஸ் வந்து நமக்கு 40 டிகிரி × 9/5 ஃபார்முலாவோட அப்படியே அப்ளை பண்ணலாம். +32. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 5 5 8 5 40 8 9 8 9 72 கூட்டல் 32. அப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 104. அப்போ நமக்கு வந்து ஃபாரன்ஹீட் என்ன வந்திருக்கு அப்படின்னா 104 டிகிரி. அப்போ நமக்கு ரெண்டாவது ஆன்சர். இப்போ 2020 கேட்கப்பட்ட வினாவை பாருங்கள். மருத்துவ வெப்பநிலைமானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக எந்த வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக எந்த வெப்பநிலையும் அளக்கக்கூடியதுன்னு கேட்குறாங்க. நமக்கு குறைந்தபட்சமாக 35 டிகிரி செல்சியஸையும் அதிகபட்சமாக 42 டிகிரி செல்சியஸையும் அளக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இதே ஆப்ஷனை வந்து ஃபாரன்ஹீட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம், ஃபாரன்ஹீட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். C × 9/5 + 32. 35 டிகிரி நம்ம தெரிஞ்சிச்சு. செல்சியஸ் 35 பெருக்கல் 9/5 + 32. இதை சுருக்கணும்னா 7 9 63 + ஒரு 32 நமக்கு 95 டிகிரி ஃபாரன்ஹீட் 2. இதே போல் நமக்கு வந்து 42 டிகிரிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த சிக்கு பதிலாக 48 நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் நமக்கு கிடைக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஃபாரன்ஹீட்டில் மாற்றினா 95 டிகிரி ஃபாரன்ஹீட் 2 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் அளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு செல்சியஸில் கொடுத்தாலும் சரி ஃபாரன்ஹீட்டில் கொடுத்தாலும் சரி நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நமக்கு 2021 கேட்கப்பட்ட வினாவை பாருங்கள். நமக்கு வந்து செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட் கேட்குறாங்க. இன்னொன்று கெல்வின் கொடுத்து செல்சியஸ் கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டு செல்சியஸ் கேட்டாங்கன்னா ஃபாரன்ஹீட் = செல்சியஸ் × 9/5 + 32. செல்சியஸ் கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட் கேட்டாங்கன்னா F இந்த +32 வந்து பக்கம் வச்சுன்னா -32 இதனோட ரெசிப்ரோக்கல் 5/9. இதே ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். இதே நமக்கு கெல்வின் கொடுத்துட்டு செல்சியஸ் கேட்குறாங்க அல்லது செல்சியஸ் கொடுத்துட்டு கெல்வின் கேட்குறாங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. நமக்கு கெல்வின் = செல்சியஸ் + 273.15 டிகிரி. அப்போ நம்ம செல்சியஸோட 273.15 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கெல்வின் கிடைச்சிரும். இதுலேருந்தே நமக்கு வந்து செல்சியஸ் வேணும் அப்படின்னா செல்சியஸ் அப்படியே ரைட் சைடு வச்சுக்கலாம். அப்போ கெல்வின் - 273.15 டிகிரி நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா வந்து இது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நம்ம ஈஸியாக போட்டலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கான ஆன்சர் வந்து இதுதான். நீங்கள் மற்றது சால்வ் பண்ணி பாருங்கள். நான் ஒன்று சால்வ் பண்ணி காட்டுறேன். செல்சியஸ் 20 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட் கேட்குறாங்க. 2 ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஃபாரன்ஹீட் = C × 9/5 + 32. ஏன்னா நமக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க செல்சியஸ் ஃபாரன்ஹீட். செல்சியஸ் 20 டிகிரி 9/5 + 32. இதை சால்வ் பண்ணோன்னா 4 5s are 20 4 9s are 36 + 32. அப்போ 68 நமக்கான ஆன்சர். சப்போஸ் நம்ம இந்த 45 போட்டோம் அப்படின்னா
நமக்கு என்ன ஆகும்? இதை சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். Fahrenheit equal to 45 into 9/5 plus 32. இது நம்ம சால்வ் பண்ணோம்னா 9 9s are 81 plus 32. ரெண்டு ஆட் பண்ணோம்னா 311 113. ஆனால் நமக்கு வந்து 118 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ராங் ஆன்சர். அப்போ இது கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 100 கெல்வின். அப்போ நம்ம கெல்வினில் போடலாம். அப்போ C ஈக்குவல் டு நமக்கு வந்து கெல்வின் வந்து 100 மைனஸ் 273.5. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 173.5ன்னு வருது. அப்போ இதுவும் நமக்கு தவறு. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த லாஸ்ட்டாக நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 2023 கேட்ட கேள்வியை பாருங்கள். 68 டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலைக்கு சமமான செல்சியஸ் வெப்பநிலை மதிப்பினை கேட்குறாங்க. நாங்கள் ஃபேரன்ஹீட் கொடுத்துட்டாங்க 68 டிகிரி, செல்சியஸ் கேட்குறாங்க. நம்ம செல்சியஸ்க்கான ஃபார்முலா F-32 into 5/9. ஃபேரன்ஹீட் வந்து 68 டிகிரி, 68 minus 32 into 5/9. இது நம்ம சிம்பிளை பண்ணால் 8 minus 2 6, 6 minus 3 3 into 5/9. இதை சால்வ் பண்ணால் 4 9s are 36, 4 5s are 20. அப்போ நமக்கு ஆன்சர் 20 டிகிரி. நமக்கு 2024 கேட்ட கேள்வி பாருங்கள். கொஷின் நம்பர் 114. 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இணையான ஃபேரன்ஹீட் மற்றும் கெல்வின் மதிப்புகள் ரெண்டுமே கேட்குறாங்க. செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேரன்ஹீட் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபேரன்ஹீட் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். F ஈக்குவல் டு C இன்ட்டு 9/5 ப்ளஸ் 32. செல்சியஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 மைனஸ் 20 இன்ட்டு 9/5 ப்ளஸ் 32. நம்ம சால்வ் பண்ணால் -4. அப்போ -36 ப்ளஸ் 32 -4. அப்போ நமக்கு வந்து ஃபேரன்ஹீட்டு -4. நமக்கு இதுலேயே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கெல்வினும் வந்து சேஞ்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. கெல்வினுக்கான நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா, செல்சியஸ் கொடுத்து நமக்கு கெல்வின் கேட்டாங்க அப்படின்னா கெல்வின் கண்டுபிடிக்க கெல்வின் ஈக்குவல் டு C ப்ளஸ் 273.15. செல்சியஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -20 டிகிரி ப்ளஸ் 273.15. அப்போ 273 நம்ம 20 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 253.15 நமக்கு ஆன்சர் கிடைச்சிது. இப்போ இது போல் ஒவ்வொரு வினாத்தாளுமே வெப்பநிலை பற்றியான கேள்வி நிச்சயமாக இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிடலாம். நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.